கொடுத்துட்டாரு. கொடுத்துடக்கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டக்குன்னு கொடுத்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறமா அடுத்த எலெக்ஷன் வரும்போது நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் திரும்ப சீஃப் மினிஸ்டர் வந்தவுடனே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்ததுலேருந்து ஒருத்தருமே வாய் பேசல. இது என்ன காசு, இது என்ன காசு, ஏன் காசு போச்சு, ஏன் காசு போச்சு, எது உங்கள் காசு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிபிஎஸ் உங்களுடைய காசு, அதை நான் ஏற்றுக்கிறேன். அதில் கவர்மெண்ட் கொடுக்குற பங்களிப்பு ஓய்வு திட்டங்கிறது உங்களுடைய காசுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதையும் சேர்த்து தான் கணக்கு போடுறாங்க. எங்கள் அமௌண்ட்டு 25 லட்சம், கவர்மெண்ட்டு 25 லட்சம், அப்போ 50 லட்சம் எனக்கு போச்சு ஓகே அப்படின்னா நீங்கள் டாப்ஸ் வேணான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு? சிபிஎஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரிட்டையர் ஆக போகிற யாராவது ஒருத்தராவது எனக்கு சிபிஎஸ் தான் வேணும்னு சொல்லி தைரியமாக எழுதி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டாங்க. ஏன்னா இது டேப்ஸில் தான் பலன் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டேப்ஸால் மட்டுமே கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிபிஎஸ் வாங்கிட்டு போனவங்களுக்கு கூட கருணை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படின்னா டேப்ஸில் பலன் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற கணக்காவது போட்டு பார்க்கணும் இல்லையா? அதை போட்டு பார்க்கவே இல்லை, யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்க. இன்னும் எனக்கு வரல அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இன்றைக்கி நன்றி வரிப்பு மாநாடுன்னு சொன்ன உடனே முதல்ல புறப்பட்டு வரணும்னு நினச்சோம். காரணம் என்னென்னா அவங்க போட்டிருக்க அந்த குரல், நன்றி மறப்பது நன்றென்று. நன்றி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரியார் சொல்லியிருக்காருன்னு அவர் சார் சொன்னார். தமிழர்களுக்கு நன்றி உணர்வு இல்லை அப்படின்னு. இருக்குது நன்றி உணர்வு, எப்படி இல்லாமல் போகும்? தமிழனாவே ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது நன்றி உணர்வு. விருந்தோம்பல்லேருந்து நன்றி உணர்வு வரைக்கும் ரத்தத்திலே ஊறி கிடக்குது. அதை தட்டி எழுப்ப மாட்டேன்றோம், அதான் பிரச்சனை. அப்படியே மறைஞ்சி போய் ஒளிஞ்சு போய் கிடக்குது. வெளியே கொண்டாடுறதுக்கு பயம். அது நன்றி உணர்வுங்கிறத வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு பயத்திலே இருந்துட்டுருக்குறோம், அவ்வளோதான். ஸோ அந்த உணர்வை மட்டும் வெளிப்படுத்துங்க இந்த எலெக்ஷனில். சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு சிறப்பானதொரு உரையை வழங்கவிருக்கின்ற அன்பிற்கினிய எழுத்தாளர், சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் அச்சு ஊடகங்களின் வாயிலாகவும் காட்சி ஊடகங்களின் வாயிலாகவும் திராவிட சித்தாந்தங்களை புவி உலகம் முழுவதும் கடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய எழுத்தாளர் அண்ணன் மதிமாறன் அவர்களே, அத்தனைக்கும் பெருமை சேர்க்கும் எத்தனைக்கும் என்ற பெரியாரின் பெருந்தொண்டர்களாக திரண்டு வந்திருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, இந்த நன்றி பாராட்டு விழாவினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை பதிவிடுகின்றேன். இந்த நிகழ்வில் நான் 3 விடயங்களுக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலாவது, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நன்றி மறப்பது நன்றன்று என்ற தலைப்பில் ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டுக்கு நிகராக ஒரு பாராட்டு விழாவினை நடத்துவதற்காக இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகின்றேன். நான் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன், அரசியல் பார்வையோடு பாருங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மாநகரில் நன்றி அறிவிப்புக்காக ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்த உங்களை உள்ளபடியே தலை வணங்கி நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். இரண்டாவது, இங்கு பேசிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசின் உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்காக ஆத்தூர் மாநகரில் பெருந்திரளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடத்திடுவது என்ற முடிவை எடுத்த உங்களுக்கு எனது இரண்டாவது நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். மூன்றாவதாக, என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்து உங்களோடு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிட்டமைக்கு நான் உள்ளபடியே நெஞ்சுரத்தோடு நன்றிகளை பதிவிட்டு, நண்பர்களே, நமக்கெல்லாம் பேராசான் வள்ளுவ பெருந்தகையைப் போல ரோம சாம்ராஜ்யத்திற்கு சிசோரோ என்ற ஒரு பேர் அறிஞர் இருந்திருக்கின்றான். அவன் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றுரையை சொல்லுகின்றான், கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சூஸ் என்பதாக அந்த வாக்கியம் அமையும். அனைத்து நற்பண்புகளுக்குமான தாய்மை பண்பு நன்றி மறவாமை நன்றி சொல்லுவது என்ற அந்த சொற்றொடருக்கு ஏற்ப நாம் உள்ளபடியே இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்களின் சார்பாக, இந்த நாட்டில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பதற்காக நாம் நன்றி கூற வேண்டும். நன்றியோடு காலம் முழுவதும் இருந்திட வேண்டும் என்பதை எனது முதல் வேண்டுகோளாக வைக்கின்றேன்.
நான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அண்ணன் கூட கலைஞர் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குறித்து பேச வந்திருக்கிறார். அது மிக எளிது என்பதாக நான் எண்ணுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் என்று அவர்கள் பேசியிருப்பார்களேயானால், எமது ஆசிரியர் பெரும் இனம் பெருத்த சிந்தனையோடு பெருத்த எதிர்பார்ப்போடு சில கருத்துக்களை உள்வாங்க வாய்ப்பாக இருந்திருக்கக்கூடும் என்று நான் நம்புகின்றேன். நான் 2004 பணியமர்த்தப்பட்ட ஒரு பட்டதாரி ஆசிரியர். அன்று முதல் இன்று வரை நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் பல்வேறு பணி நிலைகளில் பதவிகளை வகித்தவன். அந்த பெருமிதத்தோடு இந்த கோரிக்கை குறித்து நான் இங்கே சொல்ல கடமைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், ஓய்வூதியம் குறித்து 23 ஆண்டுகளாக இந்த மண்ணில் தொடர் போராட்டங்களை நடத்திய பிரதான மகத்தான அமைப்புகளில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகமும் ஒரு முன்னெடுப்பை எடுத்த அமைப்பு என்றதற்காக சொல்லிக் கொள்கின்றேன். 1/4/2003 தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் என்பது இல்லை. தன் பங்களிப்பு ஓய்வூதியம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், CPS என்ற பெயரில் ஓய்வூதியம் இல்லாத ஒரு ஓய்வூதிய திட்டம், ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஒரே நேரத்தில் கணக்கு முடித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலை. அதற்கு கூட அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் முறையான அரசாணைகளை வெளியிடவில்லை. இவர்களுக்கு எந்த கணக்கு தலைப்பின் கீழ் எப்படி கணக்குகளை முடித்திடுவது என்பதற்கு கூட ஒரு அரசாணையோ ஒரு தெளிவுரையோ இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. 2014ஆம் ஆண்டு எமது அமைப்பினுடைய பிரதான தலைவர்கள் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளெல்லாம் சந்தித்து 2015 ஜாக்டோவை உருவாக்கினோம். அந்த உருவாக்கிய பெருமையோடு அந்த நிறுவனத்தின் சொந்தக்காரனாக உங்களிடத்தில் டேப்ஸ் குறித்தும் சில கருத்துக்களை பதிவிட்டுத்தான் ஆக வேண்டும். 15 நாம் போராடினோம். 15 அக்டோபர் 31ஆம் நாள் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் நாம் கணக்குகளை முடிப்பதற்கான அரசாணையை பெற்றோம். பிறகு 2017-18 ஜாக்டோ ஜியோ உருவாக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோவின் சார்பாக பல கட்ட போராட்டங்களை தமிழகம் முழுவதும் பெருமையோடு நடத்தினோம். அந்த பெருமையின் சில விளைவுகளை நாம் அறுவடை செய்திருக்கிறோம் என்றால் அதில் இருவேறு கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நண்பர்களே, டேப்ஸுங்கிற திட்டத்தை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மண்ணில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் காலம் காலத்திற்கும் நன்றி கடன் பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல். காரணம் என்னவென்றால், 1/4/2003 இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாள் நாங்களெல்லாம் அப்போ தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பெருந்திரளாக திரண்டு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த பல உயர் அதிகாரிகளையும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில அமைச்சர்களையும் இதுபோல அமைப்பினுடைய தலைவர்களையும் சந்தித்து கேட்டபொழுது அவர்கள் எங்களிடத்தில் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே இந்த அரங்கில் பதிவிட விரும்புகின்றேன். புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள CPS என்ற திட்டம் இந்த மாநிலத்திற்கு மாத்திரமான திட்டம் அல்ல. தமிழகத்தின் மாத்திரம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏன், அகில உலக அளவில் கூட இனி வருங்காலங்களில் ஓய்வூதியம் என்பது வழங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது என்பது வடக்கே இருக்கக்கூடிய இமயமலையை கன்னியாகுமரியில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒப்பான ஒரு செயல் என்று அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த செய்தியை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். நான் இந்த செய்தியை இந்த அரங்கில் பதிவிடுவதற்கு மெத்த படித்த ஞானம் படைத்த பெரியாரின் தொண்டர்கள் நீங்கள் என்பதற்காக நான் மீண்டும் பதிவிடுகிறேன். வடக்கே இருக்கக்கூடிய இமயமலையை ஐயன் வள்ளுவர் சிலை அமர்ந்திருக்கக்கூடிய தென்முனை கமரைக்கு கொண்டு வந்து சாதிச்சிருக்கிறோம் என்றால் நமக்கான இந்த முதல்வரை நாம் நன்றியோடு பார்க்க வேண்டாமா? என்ன பெரிய 10 விழுக்காடு உங்கள்கிட்ட பிடிச்சிட்டாங்க. எங்களது மாநில மகளிர் அணி அமைப்பாளர் சொன்னதை போல வாரி வழங்கி கொடுத்ததில் 10% இல்லைன்னு நினச்சிட்டு போங்க. ஆனாலும் ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்த இந்த முதல்வரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு திட்டம் உருவாக்கப்படாது கடந்து சென்றிருப்பேரே ஆனால் இந்த மண்ணில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஒருபோதும் ஓய்வூதியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தொட்டு பார்க்க கூட வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் இன்னொரு கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 15 நான் போராட்ட களத்திற்கு எனது உறுப்பினர்களை அழைத்த பொழுது 100க்கு 100 கலந்து கொண்டார்கள். 17 100க்கு 90 விழுக்காடு கலந்து கொண்டார்கள். 19 100க்கு 60 விழுக்காடு. 2021-24 நாங்கள் போராட்டங்களை அறிவித்தால் எமது தோழர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்திருப்பார்கள் 25ங்கிறது கூட நாங்கள் யூகிக்க முடியும். அதே போல் அரசியல் களமும் நமக்கு சாதகமாக இல்லை.
ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களும் சரி, இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்திருக்கக்கூடியவர்களும் சரி, நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். உங்களது மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சரை சந்தித்து கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சந்திக்க மறுத்துட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆசிரியர் இயக்கங்களை சார்ந்த பெருமக்கள் போய் சந்தித்த பொழுது, நான் உங்களை சந்திக்க தயாராக இல்லை, நீங்கள்லாம் பிஞ்சன் கேட்பீங்க, உங்களை நான் பார்க்க விரும்பலைன்னு சொன்னார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எவரும் நமது கோரிக்கைகள் கொடுத்து செவிமடுக்க முன்வரலை. ஆளுங்கட்சியோடு இணங்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களெல்லாம் நம்பி இருங்க, நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, அவரிடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் திரும்ப போய் அவங்கள பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த ஓய்வூதியம் குறித்த ஒரு நல்ல அறிவிப்பை அறிவித்தால் மாத்திரமே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து களமாட முடியும். ஆகவே அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அவர்களிடத்தில் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். நல்ல அறிவிப்பை அறிவிப்பார், நம்பி காத்திருங்கள் என்று அவ்வப்பொழுது எங்களை ஆற்றுப்படுத்தினார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகளோடு ஒரு வரலாற்று செய்தியை நான் கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். காரணம், நிறைய நேரம் நான் பேசலாம். அண்ணன் மதிமாறன் இங்கே பேச காத்திருக்கிறார். எப்படி வச்சாலும் 1 மணி நேரம் அண்ணன் பேசுவாங்க. பீகார் மாநிலத்தில் கயா மாவட்டத்தில் கெலார் என்ற ஒரு மலை அடி கிராமத்தில் பிறந்த தசரத் மாஞ்சி என்ற நபர் குறித்து நாம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். மலையடி கிராமம் என்றால் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். 1930களில் பிறந்து வளர்ந்த அந்த இளைஞன் தனது குடிமக்களுக்கு அடிப்படை வசதிகளான மருத்துவமும் கல்வியும் குடிநீரும் கிடைப்பதற்கு வாய்ப்பற்ற ஒரு சூழலை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணிய தசரத் மாஞ்சி தான் எனக்கு நினைவுக்கு வருகிறார். நண்பர்களே, அவர் வாழ்ந்த மலையடி கிராமத்தில் இருந்து அடிப்படை வசதிகளை பெற வேண்டுமானால் 80 கிலோமீட்டர் சுற்றி சென்று மலையின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களில்தான் முறையான மருத்துவ வசதியோ கல்வியோ அவர்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார வசதிகளோ கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டில் இருந்த தசரத் மாஞ்சி திருமணம் முடிக்கின்றான். தனது மனைவி அந்த மலை கிராமங்களில் மலைகளில் ஏறி தங்களது வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது கல் இடறி அங்கிருந்து கீழே விழுந்து தலையில் காயம் உறுகிறாள். அவளை வழக்கமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் இந்த 80 கிலோமீட்டர் சுற்றி தான் சென்று போய் அவளை மருத்துவமனையில் சேர்த்து காக்க வேண்டும். மழை இல்லை என்றால் அந்த மலையின் வழியாக ஒரு பாதை இருக்குமேயானால் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மருத்துவமனையில் சென்று மருத்துவ வசதிகளை பெற முடியுங்கிற ஒரு நிலை. தனது அன்பு மனைவி தேவி அவர்களை அழைத்து செல்லுகின்றான். 80 கிலோமீட்டர் சுற்றி வரத்துக்குள்ளே அந்த அம்மையார் இறந்து போகிறாங்க. மனம் நொந்த இளைஞன் அந்த சடங்கை அப்படியாக நடத்தி முடித்து அதோடு கடந்து செல்ல மனமில்லாத அந்த இளைஞன், அவரது மனைவி இறந்த காலம் 1960கள். இந்த மலையின் ஊடாக நாம் ஒரு பாதையை உருவாக்கினால் என்று எண்ணத்தை தனதுள் உள்ளாக்கி விடாமுயற்சியாக இந்த இடத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படித்தான் நாங்கள்லாம் 2004 அமைப்புகளை உருவாக்கி இந்த பென்ஷன் வாங்கியே ஆகணும்னு போராடிய பொழுது ஆட்சியாளர்கள் சொன்னாங்க, நெவர் ரீஸ்டோர் ஓல்டு பென்ஷன். இன்றைக்கு நிதித்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா பெரியவர் அன்றைக்கு சொன்னார், யூ நெவர் ரீஸ்டோர் தி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொன்னார். இன்றைக்கு அவரையே நிதித்துறை செயலாளராக வைத்து இந்த முதலமைச்சர் நமக்கு ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். அவர்தான் அன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய இந்த செயல் திட்டத்திற்கு தமிழக அரசினுடைய பிரதிநிதியாக சென்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர். அவரை சந்தித்து முறையிட்ட பொழுதும் அவரும் சொன்ன அதே வார்த்தை, இனி சாத்தியம் இல்லைங்க பென்ஷன்லாம், நம்ம மாநிலம் மாத்திரமல்ல அகில உலகத்திற்கே இதான் நிலைமை, நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். இப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு நிதித்துறையினுடைய அமைச்சராக இந்த நிதியமைச்சரையும் நிதித்துறை செயலாளரையும் வைத்துக்கொண்டு நமக்கு இப்படிப்பட்டது ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி செலுத்த வேண்டும். தசரத் மாஞ்சி தனது மனைவி இறந்துவிட்ட சோகத்தையோடு தனது வாழ்நாளை கழிக்கவில்லை. ஒரு முன்முயற்சி எடுக்கிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மலையினுடைய முகப்புகளை சிறிது சிறிதாக செதுக்குகிறான், வெட்டுகிறான், குடைய முற்படுகிறான். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது, மழையை பொருட்படுத்தாது, குளிரை பொருட்படுத்தாது தொடர்ந்து தனது பணியை செய்து வருகிறான். உங்களுக்கு தெரியும் நமது சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்று. எவர் ஒருவர் நற்காரியங்களை செய்ய முற்படுகிறாரோ அவருக்கு ஏளனங்களும் இன்னல்களும் எள்ளி நகையாடுவதும் சமூகத்தில் பஞ்சமே இருக்காது. அப்படியாக தசரத் மாஞ்சிக்கு பல இன்னல்களும் இடையூறுகளும் வரத்தான் செய்தது.
இவன் மலையை உடைச்சி இந்த மக்கள் நடந்து எல்லா வசதிகளையும் பெற போகிறாங்களா என்ற ஏளனத்தில் அவன் கொஞ்சமும் செவிசாய்க்காம தனது கடன் இந்த மலையின் ஊடாக ஒரு பாதையை உருவாக்கி தம் கிராம மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் பெற்றுத் தருவதற்கான ஒரு வேலையை நாம் செய்தாக வேண்டும் என்ற திண்ணிய எண்ணத்தோடு மலையை தொடர்ந்து குடைந்து கொண்டே இருக்கிறான். 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுக்கே ஒரு வியப்பு. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று சொன்ன அந்த பாதையை இவன் உருவாக்கி விடுவான் போல சிறிது சிறிதாக செதுக்கி 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 10 ஆண்டுகள் கழித்து இப்போ அந்த மலை சறுக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதாக என்று எண்ணுகிறார்கள். நண்பர்களே, அந்த மலையின் ஊடாக அவன் ஒரு பாதையை உருவாக்குகிறான். சற்றொப்ப 23 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த வேலையை செய்த காரணத்தினால் அந்த மலையின் ஊடாக ஒரு பாதையை உருவாக்கி இன்றைக்கு கெலார் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் தனது அடிப்படை தேவைகளான மருத்துவ வசதிகளையும் கல்வி வசதிகளையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்ததைப் போல தொடர்ந்து 23 ஆண்டு காலமாக 1/3/2004 முதல் இன்று வரை நாம் போராடியதனுடைய விளைவு 23 ஆண்டுகள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 4 முதல்வர்கள் கடந்து விட்டார்கள் இந்த கோரிக்கை குறித்து கவனம் செலுத்தாது. 5ஆவதாக வந்த அரும்பெரும் தலைவராக நாங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். அப்பேற்பட்ட தலைவர் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் நாள் நமக்கான ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்றால் நாம் அவரை மாத்திரமல்ல அவரோடு இருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகளையும் அத்துணை அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது உறுதியாக நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், சரி செய்து தருகிறோம் என்ற உறுதிப்பாட்டை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரங்கின் வாயிலாக நான் பல தருணங்களில் அவருக்கு நேரடியாகவும் நீங்களெல்லாம் குறிப்பிட்டதைப் போல YMCA மைதானத்தில் நடைபெற்ற அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டின் ஒரு முறை இந்த அரங்கின் வாயிலாகவும் அண்ணன் மதிமாறன் வாயிலாகவும் திராவிட கழகங்களை சார்ந்த நிர்வாகிகள் வாயிலாகவும் எனது சார்பாகவும் எனது அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் அரசு கலைக்கல்லூரி அறிஞரன் அரசு கலைக்கல்லூரியுடைய பொறுப்பு முதல்வராகவும் இயற்பியல் துறை தலைவராகவும் தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரி SCST சங்கத்தினுடைய மாநில பொருளாளராகவும் அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரனுடைய மாவட்ட தலைவராகவும் இதுபோல் பல பொறுப்புகளை எனக்கு கிடைத்திருக்கின்றதுக்கு உரிய காரணம் பெரியாரும் அம்பேத்கரும் தான். அவர்கள் இல்லை என்றால் எனக்கு நிச்சயமாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. இதற்கு முன்பும் எனக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களால் ஒரு மாவட்ட நலக்குழு உறுப்பினர் பொறுப்பும் வழங்கப்பட்டு தனி ஒரு சுதந்திரமும் அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணமும் பெரியார் தான். ஏன் திராவிட மாடல் ஆட்சி வேண்டும், அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி என்பது அது பொதுச்சொல் என்று கருதுகிறேன். இந்த அரசு ஊழியராக யார் வந்தாலும் அல்லது யாராக அரசு ஊழியர் ஆக வேண்டும் நினைத்தாலும் காலனாக வாங்கினாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும் ஏன் சொல்லுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அரசு ஊழியராக வாங்கினா என்ன வாங்கணும்னு நினைப்போம், நம்ம பணிக்கூட கிராஜுவேட்டி வரணும் அப்படின்னு நினைப்போம். அது இவ்வளோ காலம் இல்லாமல் இருந்தது. இப்போ தலைவர்கள்லாம் இங்கே பேசின மாதிரி நமக்கு கொடுத்த பெருமை இவரை மட்டும்தான் சாரும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் முதலமைச்சர்லாம் நம்மளை கூப்பிட்டு பேசவே இல்லை, அழைக்கவே இல்லை. அப்போ நமக்கு ஒரு பெரிய பெருமை இந்த பணிக்கூடை கிடைத்த காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். இது மட்டுமல்ல, பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயே நமக்கு நாம் ஏதாவது நேர்ந்து விட்டால் நம்ம பின்னாடி நம்முடைய துணைவியருக்கு எவ்வளோ கிடைக்கும், 50% தான் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். ஆனால் இதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60%. இந்த மாதிரி நம்ம எண்ணற்ற நமக்கு நிறைய நன்மைகள் இது இருக்கிறது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரிந்தும் தெரியாத போலவும் படித்தும் படிக்காத போலவும் எதுவும் கற்றறியாத போலவும் அள்ளி வீசிக்கொண்டே செல்வார்கள். அது என்னென்னா உண்மை வெளிச்சத்துக்கு வருவதற்கு நீண்ட காலமாகும். இந்த கதைகள் கட்டுக்கதைகள்லாம் விரைவில் பரவிவிடும். இதெல்லாம் நீங்கள் நிறைய போய் சொல்லணும். இது மட்டும் இல்லை, இந்த ஆட்சி தொடரணுமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். இன்றைக்கி கல்லூரிகளில் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் மிக உயர்ந்த சுயநிதி கல்லூரி சுயநிதி பள்ளிகள் போல உயர்ந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசு ஸ்கூலில் SMCன்னு கொண்டு வந்தாங்க. எங்கள் காலேஜில் இப்போ IMCன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி IMC கொண்டு வந்தது மட்டும் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்களோட நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம், MOU போடுறோம். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய நிறுவனம் இணைஞ்சு நாங்கள் குறைஞ்சது வருஷத்துக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள்கிட்ட பேசி நாங்கள் மாணவர்களுக்கு அவர்கள் என்ன லேர்னிங் பண்ணாலும் அது ஏர்னிங்க்கு ஈக்குவலாக நாங்கள் பெரிய பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தோம் இந்த தமிழக முதல்வர். இது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பை நீங்கள் அரசு TRP மட்டும் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் மட்டும் நினைக்காதீங்க. இனிமேல் வரக்கூடிய பல்கலைக்கழக பதவிகள், பல்கலைக்கழக பேராசிரியர் பதவிகள், அதே மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரியில் இருக்கக்கூடிய பதவிகள் அனைத்தும் TRP மூலம் தான் போட போகிறாங்க. இதுவும் இந்த அரசுடைய மிகப்பெரிய சாதனை. இது மட்டுமல்ல, நீங்கள் முனைவர் பட்டம் எல்லாருடைய கனவாக இருக்கும், அதையும் இந்த அரசானது
விரும்பிய மாணவர் விரும்பிய ஆசிரியரை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இப்போது கூட தமிழக அரசானது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லா அரசு கல்லூரிக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதை LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி இன்றைக்கி பிரைவேட் கல்லூரியை போல் அரசு கல்லூரி உயர்ந்து விளங்க வேண்டிய நோக்கத்தோடு 120 கணினி மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு பையன் ஹைஃபையாக வந்து நெட்டை யூஸ் பண்ணணும், அறிவில் சிறந்து விளங்கணும், உலகம் உங்கள் கையில் அப்படின்ற நோக்கத்தோட இந்த அரசு வந்திருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு அரசின் பேர் அமைய போகிறதும் இல்லை, இப்படி ஒரு முதல்வர் உருவாக்க போகிறதும் இல்லை. நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அப்படி என்று இல்லாமல் அனைவருக்குமான அரசு. இது பெரியார் மண், இது பெரியாரானுக்கான அரசு, அம்பேத்கர் அரசு என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.